ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜர்னி சேனலின் மூலயமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு இன்னர் காலிங் வந்துட்டே இருக்கு. டிவைன் கிட்ட இருந்து இந்த மெசேஜஸை ஃபஸ்ட்டு நீ எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு புல் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ 1111 போர்ட்டல் அதுக்குண்டான மெசேஜும் சொன்னேன். இப்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கூட சொல்கிறீங்க, இப்போ இருக்கிற எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்குது, டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, இன்னும் போக போக என்னெல்லாம் ஆகுமோ அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. இதுக்காக நம்ம ரொம்ப பயப்படணுன்றது அவசியம்லாம் இல்லை. இருந்தாலும் இப்போது ஆக்சுவலாக யூனிவர்ஸில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் நடந்துட்டுருக்கு. மதர் எர்த் சொல்லுவோம் இல்லையா, மதர் எர்த்தினுடைய முழு எனர்ஜியுமே சேஞ்ச் ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் 1111 போர்ட்டல் பற்றி. அது மாதிரியே இது ஒரு மிகப்பெரிய ரீயூனியனுக்கான பிளானிங். அது ஏற்கனவே டிவைனால் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில அலர்ட் வார்னிங் மெசேஜஸ் கூட சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு சில பேசிக் திங்ஸ் அது எல்லாமே நினைவில் இருக்கணும். ஏன்னா இந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிற நேரத்தில் நமக்குள்ள சில பெரிய மாற்றங்களும் நடக்குது. முந்தைய பல மிஸ்டேக்ஸு இந்த முறை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. இந்த முறை நம்மளுடைய ரீயூனியனுக்காக நம்ம அச்சீவ் பண்ண சில ப்ரிப்பரேஷன்ஸு தேவைப்படுது. அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த நேரம் ட்வின் ஃப்ளேம் உடைய எனர்ஜி எல்லாருக்குமே ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸ்டார் சீட்ஸாக இருந்தாலும் சரி, லைட் ஒர்க்கர்ஸ், ஹீலர்ஸ், எம்பேத், இந்த மாதிரி எல்லாருடைய எனர்ஜியுமே தான் புதுசாக அலைன் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கலி நம்ம பேச போகிறது ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி தான். ஸோ ட்வின் ஃப்ளேம் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கான முக்கியமான கைடன்ஸ் என்னன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் செல்ஃப் ஃபோக்கஸாக மட்டுமே இருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் இனிமேல் பழைய மாதிரி வாழறது அப்படின்றது முடியாத விஷயம். பூமிக்கு உங்களுடைய எனர்ஜி ரொம்பவே தேவைப்படுது. ஸோ நீங்கள் செய்கிற ஹீலிங், இன்னர் ஒர்க், செல்ஃப் க்ரோத், அந்த மாதிரி பாசிட்டிவ்னால எர்த்துக்கும் ஹீலிங் எனர்ஜி கிடைக்கிது. பூமியினுடைய எனர்ஜியே ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ இது அந்த எர்த்துக்கு, மதர் எர்த்துக்கு நம்ம செய்கிற பெரிய சேவையாக, சர்வீஸாக இருக்கும். இதை ட்வின் ஃப்ளேம்ஸ் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய பேர் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பியாண்ட் இந்த ஜெர்னிலாம் எல்லாமே கூட நிறைய அவேக்கன் சோல்ஸ் இருக்காங்க, அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த ஜெர்னியில் இருக்கிறதுனால இதோடைய முக்கியமான பங்கு நம்மளும் இருக்கிறோம். ஸோ அதனால் இதுக்கு இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். இப்போ முக்கியமான மெசேஜ் என்னன்னா, டிவைன் மெசேஜஸ் உங்கள் பக்கம் வர தயாராக இருக்குது. ஆனால் அந்த மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணணும்னா நம்ம மனசில் பேலன்ஸ் இருக்கணும். நமக்குள்ள ஓவர் திங்கிங் பண்ணிக்காம டுவாலிட்டியில், அதாவது இரட்டை மனநிலையில் இல்லாமல் இருக்கணும். ஃபியர், பயம் இல்லாமல் இருக்கணும். டிவைன் மேஸ்குலின் வரலையா, டிவைன் ஃபெமினைன் வரலையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை நினைக்கிறாங்களா, யூனியன் எப்போ வரும், இவங்க எப்போ வருவாங்க, இந்த மாதிரி எந்த ஒரீஸுமே தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய சோல் நல்லாவே மெச்சூர் ஆகிருக்கு. முன்னாடி இம்மெச்சூர் சோல்ஸாக இருந்தவங்க இப்போ நிறையவே மெச்சூர் ஆயிருக்காங்க. அதனால் பல தடவை இது ரிப்பீட் ஆனது தான். ஆனால் இப்போது அதெல்லாம் முடியாது. அவங்க மெச்சூராக மாறியே ஆகணும். இப்போது நீங்கள் உங்கள் பவரை மறுபடியும் மீண்டெடுக்கணும். உங்களுடைய அத்தாரிட்டி, உங்களுடைய டிசிஷன், உங்களுடைய எனர்ஜி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறது சில இம்பார்ட்டண்ட் டவுன்லோட்ஸ் எல்லாம் இருக்கும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சம்டைம் வார்னிங்காக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு வரலாம். அதை மாதிரி குழம்பக்கூடாது. அந்த நேரத்தில் பேனிக் ஆகாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கோங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆல் இஸ் வெல் அப்படின்னு. அந்த எனர்ஜி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் கட் ஆஃப் பண்ணி விட்டுறணும்.
நல்லதா இருந்தா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அதுவே நெகட்டிவ் எனர்ஜினா அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாமே உங்களுடைய ஹெல்த்தையுமே கூட சேர்ந்து பாதிக்கும். நீங்க எதுல அதிகமா யோசிக்கிறீங்களோ, எதை அதிகமா சிந்திக்கிறீங்களோ, அதை தான் யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஸோ பாசிட்டிவா சிந்திச்சிங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டுமே உங்க மனசுல பதிய வைங்க. ஏன்னா நிறைய பேருடைய நெகட்டிவிட்டி உங்களை அஃபெக்ட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்க நினைவுல இருக்கணும். யூனியன் வரணும்னா நீங்க உங்க பவரை உங்க கையில எடுக்கணும். உங்க டிவைன் மாஸ்குலின் ஒரு டிவைன் ஃபெமினின் சில நாட்கள் நெருக்கமா பேசலாம், பின்னாடி திடீர்னு சைலண்ட் ஆயிடலாம். அந்த நேரத்துல எல்லாம் கவலைப்படாதீங்க, அது அவங்களுடைய ப்ராசஸ் தான். ஸோ நீங்க அப்ப என்ன சொல்லணும்னா, ஓகே, ஐ வில் டேக் மை டைம், நான் என்னுடைய ஹீலிங்ல நான் கவனம் செலுத்த போறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சைலன்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அது உங்க பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க. அதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். அன்னெசரி ட்ராமாஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து பேசலாம், நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை உங்ககிட்ட வந்து பேசுகிறன்ற பேரில் உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ அது எதையுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அது எல்லாமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இல்யூஷன் தான். ஸோ கடைசி ஒரு வாரத்துல பல பேருக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், தூக்கம் சரியில்லாம இருந்திருக்கு. நீங்க தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா மனசு அலர்ட்டா இருக்கு. இது ஏன் தெரியுமா? அது எனர்ஜி ஷிஃப்ட் நடக்குது இல்லையா, அந்த ரீசன்னால தான். எர்த்துல பெரிய ஃப்ரீக்வன்சியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அது அதிகமாக செயல்படுது. அது நம்ம எனர்ஜி சென்சிட்டிவ் சோல்ஸ்க்கு மட்டும் தெரியும். அது ஒரு சைன் நீங்க அசென்ஷன், அதாவது ஆன்மீக உயர்வுல இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க அத்தாரிட்டியை, உங்க பவரை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. யாராவது உங்களை ட்ரிகர் பண்ணா காமா இருங்க, ரியாக்ட் பண்ணாம ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபேஸ்ல இல்லூஷன்ஸ் நிறையவே வரும். டிவைன் மாஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினின் சில வார்த்தைகளால உங்களை ஹர்ட் பண்ணலாம், ஆனா அது டிவைன் டெஸ்ட் தான். ஸோ உங்க பேஷன்ஸ், லவ், ஆத்தென்டிசிட்டி இதையெல்லாம் நீங்க தான் காப்பாத்திக்கணும். நீங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஒரு ஃபயர் எனர்ஜியை. அது ஃபெமினைன் சைடு ஒரு சக்தி மாதிரியும், மாஸ்குலின் சைடு ஒரு சிவா மாதிரியும் இருக்கலாம். ஸோ இதுல எது வேணும்னா அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆனா அதை பேலன்ஸ் செய்யணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? உங்க மனசுல போற தாட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். யார் எனர்ஜி உங்க மனசை ட்ரெயின் பண்றாங்களோ அவங்களுடைய எனர்ஜில இருந்து நீங்க வெளியில வரணும். அதுல இருந்து டிஸ்டன்ஸ் வைக்கணும். அவங்க கிட்ட கம்ப்ளீட்டா டிஸ்டன்ஸ் வைங்க. ஏன்னா இது எல்லாமே உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சில சமயம் பேச முடியாத நிறைய உணர்வுகள் வரும். அப்போ அதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சிருங்க. அதை ஃபுல்லா உங்க மனசுல என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அதை பேர்ன் பண்ணிடுங்க, எரிச்சிடுங்க. அதோட அந்த தாட் உங்களை விட்டு ரிலீஸ் ஆயிடும். அல்லது நம்பிக்கையுள்ள சில ஃப்ரெண்ட்ஸ், உங்க யாராவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆனா எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது சர்ஃபேஸ்ல வந்து உங்களை அன்பேலன்ஸ் பண்ணிடும். இந்த மாதிரி எனர்ஜி தான் மேனிப்புலேஷன். அது உங்க மைண்ட்ல இருக்கிற இல்லூஷன்ஸை கிரியேட் பண்ணும். ரியல் மாதிரியே இருக்கும், ஆனா அது டெஸ்ட் தான். அது எல்லாமே டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆகக்கூடாது. அப்போ என்னெல்லாம் பண்ணலாம்? என்ன பண்ணணும்னா, அப்போ காமா இருங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்க ஹார்ட், உங்க இன்ட்யூஷன் தான் உண்மையான கைடு. அதுக்காக கிரவுண்டிங் பண்ணுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, சாண்டிங் பண்ணுங்க, ஹை ஃப்ரீக்குவன்சி மியூசிக்ஸ் நிறையவே இருக்கு, அதெல்லாம் கேளுங்க. கிரியேட்டிவ் ஒர்க், என்னெல்லாம் கிரியேட்டிவா உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே செய்யுங்க. மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணுங்க, ஜேர்னலிங் பண்ணுங்க, நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுங்க. ஏன்னா அதுவுமே மிகப்பெரிய ஹீலிங். எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் பண்ணுறோமோ வாட்டரை, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது.
ஸோ ஹீலிங் மியூசிக் கேளுங்க. நேச்சர்ல ரொம்ப ரொம்ப அதிகமான நேரத்தை செலவு பண்ணுங்க. ஏன்னா பார்க்ஸ் போறது, இல்லைன்னா ஓஷியன்ஸ், எங்காவது சி, இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட, உங்களுடைய பெட்ஸ் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க பாசிட்டிவிட்டியை இந்த மாதிரி எல்லாமே நீங்க செய்யலாம். அதுல நீங்க உங்க லைட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே சமயம் எனர்ஜி அதிகமா இருந்தா ரிலீஸ் பண்ணுங்க. அந்த எனர்ஜி ரொம்பவே குறைவா இருந்தா அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஹானஸ்டி அண்ட் கிராட்டிடியூட், நேர்மை மற்றும் நன்றி. நீங்க ஏதாவது தப்ப பண்ணிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிருக்கீங்கன்னா, அதை யாராவது சொன்னாங்கன்னா அதை மறுக்காம அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் மிகப்பெரிய ஹீலிங். இப்போ நான் ஒரு சின்ன இன்சிடென்ட், பர்சனலான ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க இந்த டைம் என்னுடைய ரிலேட்டிவ் எனக்காக ஒரு காஃபி கொண்டு வந்தாங்க. நான் இந்த சேனலிங்ல இருக்கிற இந்த மெசேஜஸை கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு இருக்கேன், ஆடியோ ரெக்கார்ட் பண்றேன். அப்போ அந்த காஃபியை கொண்டு வராங்க. நானும் அதை வாங்கியாச்சு. ஆனா அவங்க அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் ஒரு தேங்க்யூலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனா ஒரு செகண்ட்ல எனக்கு ஒரு சின்ன ஸ்மைல் தான் வந்தது. அதே சமயம் இது யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்குது. அந்த நேரம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அது யூனிவர்ஸுடைய ஒரு மெசேஜா தான் புரியுது. ஏன்னா யூனிவர்ஸ் பல ரூபத்துல நமக்கு அவங்களுடைய மெசேஜை கொடுப்பாங்க, நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு. ஸோ நம்ம சின்ன விஷயமா நினைக்கிற இந்த தேங்க்யூ அதை கூட சொல்ல மறந்து போயிடுறோம் இல்லையா? அது ஒரு சிம்பிள் வேர்டு தான், இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனா இருக்கு. அதனால தயவு செய்து நீங்க உங்க வாழ்க்கையில கிராட்டிடியூட நிறைய சேர்க்கணும். எந்த காரியத்துக்காக இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க, தேங்க் பண்ணுங்க. அது உங்க கர்மா சர்க்கிள், அந்த சைக்கிளை ரிலீஸ் பண்ணும். ஃபெமினைன் எனர்ஜி பவர்ஃபுல்லான அதுக்கு டார்க் எனர்ஜி ட்ரை பண்ணும் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. அதனால உங்க ஐடென்டிட்டியை, பவரை எந்த சுச்சுவேஷன்லயுமே விடக்கூடாது. நீங்க பவர்ஃபுல் சோல், உங்க ஃப்ரீக்வன்சி டிவைன். அதனால எந்த மேனிப்புலேஷனுக்கும் ஃபால் ஆகாதீங்க, ஸ்டடியா இருங்க. இது உங்க ஃபைனல் எக்ஸாம். ரீயூனியன் டைம் லைனுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ல காமா பாஸ் ஆனா ரீயூனியன் கன்ஃபார்ம், உறுதி. அதனால ஹீல் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, அதிகமான லைட்டை ஃபீலும் பண்ணுங்க. இவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம உடம்புலயும் சேஞ்சஸ் இல்லாம இருக்குமா? ஸோ இப்போ நம்முடைய பூமியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது என்னன்னா, கடவுளின் ஒளி, காட்ஸ் லைட், கடவுளுடைய சக்தி பூமிக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. அந்த லைட், அந்த ஒளி தான் இப்போ நம்ம எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனாலதான் நம்ம இப்ப அதிகமான கான்சியஸ்ல இருக்கிறோம். ஏன்னா உண்மையில கடவுளுடைய ஒளி நம்மளுடைய உடம்புல வந்து நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒளி உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை, காட் பார்ட்டிக்கலை எழுப்புது. அது எழுந்த உடனே நீங்களாவே இயல்பாவே நல்லவங்களாவும், ஒளி இருக்கிறவங்களாவும், அன்பு அதிகமா இருக்கிற மாதிரியும் மாற ஆரம்பிப்பீங்க. அதை நாம முயற்சி செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது இயல்பா நடக்கும். எப்படி நம்மளோட இதயம் தானா துடிக்குது, எப்படி நீங்க மூச்சை இழுக்கிறீங்க, மூச்சை வெளியே விடுறீங்க, அது மாதிரிதான் நீங்க கடவுள் மாதிரி நினைக்கவும் வாழவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த உலகத்துல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா நம்ம கட்டி பிடிச்சு வச்சிட்டு இருக்க ஒரு விஷயம்னா மாய அமைப்பு, அதாவது இல்யூஷன். அததான் பலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மள மனதளவுலயும் உடல் அளவுலயும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அது இப்போ நடக்கிற மாற்றத்தை கவனிச்சு பயந்து போயிருக்கு. அதனால அது நம்மள எந்த வழியெல்லாம் போய் நம்மள கன்ஃபியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அது எப்படியெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு தெரியுமா? நம்ம மொபைல்ல பாக்குற பல விஷயங்கள், ஏன்னா ஒரு போன் எடுத்தோம்னாலோ இல்ல ஒரு டிவி பார்த்தோம்னாலோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்னாலும் அதிகமான நேரத்தை அதுல செலவிடுறோம். நிறைய சாங்ஸ் கேட்குறோம், நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு அடிக்ட் ஆகுறோம், குடிக்கிற தண்ணில இருந்து பார்க்குற வீடியோல இருந்து எல்லாத்துலேயுமே அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் நம்மள திசை திருப்ப முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கு. ஏன்னா நம்மள மேல பார்த்து எதையுமே உணரக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ கடவுளுடைய ஒளி
இந்த பூமிக்கு எர்த்துக்கு வந்துட்டு இருக்கு. அது நமக்குள்ள இறங்கி செயல்படுது. அதை கவனிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் இந்த illusions வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஒளி வந்த உடனேயே நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. நீங்க எந்த முயற்சியுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த ஒளி, அந்த லைட் தான் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வரும். அதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய gift, பரிசு. அந்த மாயை அமைப்பு, அந்த illusion, இதையெல்லாம் நம்ம என்னைக்குமே நிறுத்த முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அது உங்களை கவலையிலையும் குழப்பத்திலையும் வச்சுக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அதனால பல பேருக்கு இப்போ மன அழுத்தம், அச்சம், தனிமை, தனிமையா இருக்கணும் அப்படின்ற உணர்ச்சி, இதெல்லாம் அதிகமா இருக்கு. அது சரிதான். அது உங்களுடைய ஆன்மாவை ஒளிக்கு தயார் பண்ணுது. அதுக்குண்டான ஒரு அறிகுறி தான் அது. ஆனா நம்ம ரொம்பவே சத்தமே இல்லாம அமைதியா இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணணும். இயற்கையோட நம்ம ஒன்றிணையணும். மூச்சை ஆழமா எடுக்கணும். உங்க உடலுக்குள்ள அந்த டிவைனுடைய லைட்டை வரவேற்கணும். அது வரும்போது அதை உங்களுக்குள்ள ஆழமா பதிகிற மாதிரி அனுமதி கொடுக்கணும். நீங்க ஒளியோட இணைஞ்சிருக்கும் போது எந்த இருண்ட சக்தியும் உங்களை அடைய முடியாது. நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு லைட், ஒரு ஒளி. அந்த ஒளியை மட்டும் நம்புங்க. நீங்க கடவுளோட இருக்கிறீங்க. அது உங்களுடைய மிகப்பெரிய சக்தி. அதை நம்பும் போது எது நம்ம கிட்ட வர முடியும்? இது மனித குலத்துக்கான மிக அதிசயமான ஒரு காலகட்டம்ங்க. நம்ம உண்மையிலேயே ஒரு புதிய ஒளியின் புது யுகத்துல நுழைஞ்சிட்டு இருக்கோம். அதனால இது இப்படித்தான் இருக்கும். நம்ம இதுக்கு எந்த நெகட்டிவிட்டிக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், எந்த பாசிட்டிவிட்டிய உள்ள அப்சர்வ் பண்றோம் அப்படின்றதுதான். ஸோ ஒளியில இருங்க, அன்புல இருங்க, கடவுளோட நம்பிக்கையில மட்டுமே இருங்க. அது போதும். இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.